காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கதிரல் சத்தம் எப்படி இருக்கு? அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். பாதுகாப்பில்லை குற்றச்சாட்டுகள் என்று சொல்லுகிறார்களே, வேறு மாநிலத்தில் இருந்து திருடர்கள் தமிழ்நாட்டிற்கு கொள்ளையடிக்க வருகிறார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பேணி போற்றப்படுகிறது என்பதை ஒரே வந்துருச்சு. எப்பவும் ரெடியா? உலகத்துல எல்லா ஸ்டேஷனுக்கு நேரங்காலம் இருக்கு, இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் நேரங்காலமே இருக்க மாட்டேங்குது. பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. நீ இல்ல, உங்க அப்பா இல்ல, உன் தாத்தா இல்ல, உன் பாட்டி இல்ல, எந்த கொம்பாலும் இந்த இயக்கத்தை, இந்த திராவிட இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை நான் அடுத்த நிறுத்தமாக தெரிவித்து விரும்புகிறேன். ஆட்சிக்காக இல்ல, மக்களுக்காக. நாட்டுக்கு பறந்த பறவைகள் வாய்ந்து ஓடிடக்கூடாதுன்னு பட்டாசு வெடிக்காம தீபாவளி கொண்டாடாம எத்தனையோ கிராமம் இருக்கு என் தேசத்துல. அப்ப எப்படி தெரிவிக்கிறது குண்டு வெடிக்குது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திறந்த நிலை வெளிப்பாடு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒளிமறைவு இல்லாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். முன்பக்கம் வரவேற்பது, பின்பக்கம் எதிர்ப்பது, அல்லது பின்பக்கம் வரவேற்பது, முன்பக்கம் எதிர்ப்பது என்பதெல்லாம் இரட்டை நிலை திமுக மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்று நடத்துற இவங்க, நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். துப்புரங்க இந்த ஆட்சி மட்டமான ஆட்சி, பொறம்போக்கு விடியாக ஆட்சி, மயில் மட்ட ஆட்சி. நீங்களா பொறம்போக்கு நாய் அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா மிகச் சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். தமிழ்நாடு அமைதி பூங்கா இல்ல, அமளி பூங்காவாக இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அதாவது அம்மாவுடைய காலத்திலையும் சரி, அதே போல் நம்முடைய புரட்சியாளர் டாக்டர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அது பிறகு அண்ணன் எடப்பாடி காலத்திலும் சரி, தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக திகழ்ந்தது. இலவச பேருந்துல போறீங்களா? எது இலவச பேருந்து? யார் கேட்டது? அதெல்லாம் இலவச பேருந்து கொடுங்க கொடுங்கன்னு யாராவது கேட்டு மனு கொடுத்து நின்றுட்டு இருந்தாங்களா? யாராவது நல்ல வேலை கொடுத்துன்னா அதுவே சம்பாதிச்சு அதுவே போச்சு. 1000 ரூபாய் கொடுத்து கீழே உன் வீட்டுல நின்றுக்கிட்டா இருக்குது. 1000 ரூபாய் தான் எனக்கு வேணும் ஒத்த காலில் நிக்கிறாங்களா யாராவது? இல்ல இல்ல, நீ ஏன் கடன் வாங்கி, நீ வருமானத்து பெருக்கெல்லாம் காசு கொடுக்கல, கடனை வாங்கி காசு கொடுத்து எல்லா பாரத்தையும் மக்கள் தலையில தான் ஏற்றி வச்சிருக்க. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். மதுவிலக்கை கொண்டு வரணும்னா ஒரு வரியில கொண்டு வர முடியாது. மதுவிலக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும்னு சொன்ன போதும்.
மதுவிலக்கு வருவதுன்னா மதுவிலக்கு வருவதற்காக அதை தவறாக யூஸ் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை, அது தவறாக விற்கிறவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை என்ன, இந்த விவரமெல்லாம் தரக்கூடிய மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம் கொண்டு வரப்படும். மது பழக்கத்திலிருந்து விடுபட ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்க ஒரே அட்டஸ்டேஜ் ஒரே நாள் எல்லா கடைகளும் மூடப்படும்ன்றதுதான் பூரண மதுவிலக்கு கொள்கையை நாங்க அமல்படுத்துவோம் அப்படிங்கறத கலைஞர் அவர்களால 2016 தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வர முடியல. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது. அமைதியான சூழல் நிலவுவதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் காரணம். தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை மிக சிறப்பாக பராமரித்து ஒரு அமைதி பூங்காவாக ஆக்கி இருக்கிறார்கள். பல வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் முதலீடுகளை எல்லாம் ஈர்த்து வருகிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரிலே சென்று அரசின் திட்டங்களை எல்லாம் முறையாக செயல்படுத்துகிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழியில மிக சிறப்பான ஆட்சி நிர்வாகத்தை இந்திய துணைக்கண்டத்திலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு, மற்ற மாநிலங்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகிற அளவிற்கு சிறப்பான நிர்வாகத்தை, சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் சார் அங்கேயும் இங்கே நடக்கிறீங்க? அது ஏன் இஷ்டம், வந்து உட்கார வேண்டியதானே. நாங்க ராஜா, உங்களோட எல்லாம் சேர்ந்து உட்கார முடியாது. அப்ப பஸ்ல எப்படி உட்காருவீங்க? உன் மடியில உட்காருங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள். அதெல்லாம் நடக்காது. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப.